தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் கட்டுமான பணியின் போது பெருமாள் கோவில் சுற்றுச்சுவர் இடிந்து வீட்டின் மேல் விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட 2 வயது குழந்தை உட்பட 3 பேர் மீட்கப்பட்டனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராமலிங்கம். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு கோபிநாத பெருமாள்ங்கிறது ஒரு பழமையான கோயில் உள்ளது. இது இந்த கோயில் சிதலம் அடைஞ்சிருந்த டைப்ல கொண்டு இந்த கோயிலை கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு முடிவு பண்ணி இந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்யறதுக்கான திருப்பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்க. அதுல இந்த கோவில் சுற்றுப்புற சுவர் அது ஒரு பகுதி ரொம்ப பழுதடைந்து இடிந்த நிலையில இருந்துச்சு. அதை அகற்றிட்டு புதுசா கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த திருப்பணியை தொடங்கினாங்க, இந்த மதில் சுவர் கட்டுற பணியை. இதுல இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த மதில் சுவருக்கு வெளிப்பக்கம் இருக்கிற குடியிருக்கிற பகுதியை சேர்ந்த ஆனந்த கண்ணன், தாமரை செல்வி ஆகியோருங்கிற வீட்டுல அந்த காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு. இதுல அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி அந்த வீட்டுல சுற்றி இருந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அனுப்பிச்சு வச்சாங்க. அங்க அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இப்ப அவங்க அனைவரும் நலமுடன் இருக்காங்க. இந்த காம்பவுண்ட் இடிஞ்சு விழுந்து வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட சம்பவம் அப்போ இதுல பெரும் பரபரப்பா பேசப்படுது.